என் பேர் வந்து ஜான் பால் மகாராஜா. நான் வந்து பேட்ரி பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பைக் வந்து இப்போ ஒரு 3 மாதமாக எடுத்து பிகாஸுங்கிற எடுத்து கம்பெனி பண்ணுறேன். அது இல்லாமல் வெளியில் உள்ள நார்மல் பைக்கு அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் பண்ண ஆரம்பித்தா அதனுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறது கஸ்டமர் கேட்குறப்ப நம்மளுக்கு சொல்ல தெரியணும். ஓரளவு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே கிளாஸ் வந்த பிறகு இஞ்சி பையாக வந்து என்னன்னாங்கிறது தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவங்க கொஸ்டின் கேட்டால் என்னால் வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுக்க முடியும். அந்த மோட்டர்னால் என்ன, பேட்ரினா என்ன, இது ஏஹெச்னா என்ன, அதுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் கொடுக்க முடியும். இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ ஏஹெச் போடணும், வோல்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே எனக்கு வந்து தியரியாக இருக்குது. அதனால் வந்து நம்பிக்கையாக வந்து என்னுடைய கம்பெனி வந்து வளர்கிறதுக்கு இது ஒரு ஊன்றுதலாக இருக்குது. நான் ஃபேஸ்புக் மூலிமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம், இந்த கம்பெனியை நல்லா ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நாலேஜ் இருந்தால் தான் நான் ரன் பண்ண முடியும். வேலை செய்கிறவங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சொல்கிறாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நான் ஓனராக இருக்கிறதுனால நான் முடிவு எடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சால் தான் நான் முடிவு எடுக்க முடியும். அதனால வந்து நான் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுடைய இது கிடச்சிச்சு, லீடு கிடைக்கிறப்பே வந்து ஃபோனில் அதுக்கு பிறகு உங்கள் இது கம்பெனிலேருந்து பேசுகிறப்ப காலேஜிலேருந்து பேசுகிறப்பையும் நல்லா குவாலிட்டியாக பேசினாங்க. நான் கேட்குற இதுக்கு அதே மாதிரி ஏதாவது நான் படிச்சிருக்கணுமா, இல்லை குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். வயசு ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். வயசு அது எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், எங்கள் இதில் சொல்லிக் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். நீங்கள் சொல்லிக் கொடுத்த விதம் வந்து நான் ஸ்கூலில் படித்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நான் 6th to 8th வந்து எனக்கு அந்த ஸ்கூல் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அந்த டீச்சர்ஸுங்க வந்து ஒவ்வொருத்தவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஒவ்வொன்றும் வந்து ஒரு எதுவுமே போர் அடிக்கலை. எப்படின்னா தேவையில்லாத இதெல்லாம் எதுவுமே இல்லை. கரெக்டாக அந்த ஃபார்முலா என்னமோ அந்த ஃபார்முலா மாதிரியே போனதுனால கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து இங்கே உள்ளே என்ட்ராயிட்டு நைட்டு போகிறப்ப நைட்டு ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஒன்று நம்மளுக்கு வந்து இதே தெரியல. இன்னொன்று நிறைய நாங்கள் நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ MMI.